நேற்று நாளை உலக மக்கள் மாவட்ட தமிழ் வாழ்க்கை தமிழ் சகோ வணக்கம். நான் தமிழ் சார். அதாவது ஒருத்தவங்க தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க அவங்க கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது உங்கள் பதிவுகளை இதுவரை பார்த்தவரை உங்கள் கேள்விகளை எதை நோக்கி கொண்டு செல்கிறது என்று புரியாததுதான் கேள்வி கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்து, அப்புறம் இன்னொரு இதுலேயும் கமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, உங்கள் பயணம் எதை நோக்கியோ அப்படின்னு. அதாவது நான் அதில் சொல்லியிருந்தேன் 10 அறிவு அப்படின்னு நான் சொன்னது கூட எனக்கு ஆச்சரியமா இல்லை. ஆனால் அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கல என்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சின்னு அதில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஆக்சுவலி என் பேச்சு புரியாது, அது உண்மைதான். ஏன்னா ஒரு விஷயம் பேசும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பொருளோ இது கண்ணுக்கு முன்னாடி இருந்து இது டேபிள் இது டேபிள் அப்படின்னு சொன்னா புரியும். எதுவுமே இல்லாம இது அது அப்படின்னு இதுதான் டேபிள் அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எப்படி புரியும்? அது இருந்தா உங்க அறிவிலையும் அது எட்டும், என் அறிவிலையும் எட்டும். ஒரு காரை பத்தி நான் பேசினா உங்களுக்கு தெரியும் அது காரு, எனக்கும் தெரியும் இது காருன்னு. அதுல உள்ள ஸ்பெஷல் விஷயம்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதே நேரத்துல எதுவுமே இல்லை அப்ப இது இதுன்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அதாவது ஒரு சுவர்ல சித்திரம் வரைவாங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைவாங்க. அப்போ அங்கே சுவர் எதுவுமே இல்லை, நான் அப்படியே ஒரு சித்திரம் வரைவேன். இதை எப்படி? ஆனால் ஒரு சித்திரத்துக்கு ஒரு சித்திரத்தை புரிஞ்சிக்கக்கூடிய மைண்டு முன்னாடி உள்ளவங்களுக்கு இருக்கணும். அப்போ சுவரே தேவையில்லை. அப்படி ஒரு விஷயம்தான் இறைவன். ஏன்னா எதுவுமே இல்லை என்ற இடத்துல தான் இறைவன் இப்போதும் இருக்கிறான். அதாவது இல்லை, நீங்க இறைவனை பார்க்கணும்னா இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க கற்பனை பண்ணா மட்டும்தான் அந்த எதுவுமே இல்லாத உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? அந்த அந்த விஷயம் அந்த 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 ஸ்கிரீன், அதான் பி டு நோ ஸ்கிரீன் சொல்றான். எதுவுமே இல்லாத அந்த ஒரு ஸ்கிரீன்ல ஒரு விஷயம் பதிவாயிட்டு இருக்கு. அதாவது அவன் படைத்த, அவனுக்குள் உருவான மாம் டேட், அப்பா அம்மா, திரு தமிழ் அவங்க மூலமா நடந்த விஷயத்தை வச்சு நான் ஏற்கனவே போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன். அவங்கள இறைத்து விட்டான். இந்த பிரபஞ்சம் எல்லாம் உருவானது அனைத்தும் இதுவரை இப்போ வரைக்கும் நான் இந்த பேசுற இந்த செகண்ட் வரை அடுத்த நொடி இல்லை, அடுத்த நொடி வந்துகிட்டு இருக்கு. இல்லைன்ற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. அதுவரை பதிவாயிட்டு இருக்கு ஒளிப்பதிவாக. மனிதனுடைய அந்த அறிவில் அந்த மூலப்பொருளை கண்டுபிடித்து பதிவு பண்ற மாதிரி இயற்கையாகவே எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. அந்த பதிவான அந்த ஸ்கிரீனு எல்லோருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் யார் எப்படி பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு அது தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் நிறைய விஞ்ஞானிகள், நிறைய மருத்துவர்கள், நிறைய ஆன்மீகவாதிகள் பார்த்துருக்காங்க அந்த ஸ்கிரீனை. ஆனால் அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி சொன்னாங்க. சொல்லாதவங்க சொல்லல. அது இதுதான் ஸ்கிரீன் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க தெரியல, அது சொல்ல தெரியல. அது எது வேணாலும் இருக்கலாம். இதை நானே ஒரு 2020 இது பயணம் செஞ்சு அது எப்படி பயணம்னா, ஒரு காட்டுக்குள்ள பாதை தெரியாத ஒரு காட்டுக்குள்ள மரத்து மேல மார்க் போட்டு அந்த இதுக்கு வரும் பொழுதுதான் எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. நான் இந்த பி டு நோ ஸ்கிரீன்னு போட்டு இப்போ நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி வேற தலைப்பில் பார்ட் 1 பார்ட் 2 போட்டு இப்போ வரைக்கும் நான் பயணம் செஞ்சு வந்திருக்கேன். இப்போதான் நான் கரெக்டான பாதையில் வந்திருக்கேன். அப்போ நான் பார்க்குற அந்த விஷயம் நம்ம அந்த ப்ரொஜெக்ட் மிஷின், ஒரு சினிமா தேட்டரில் திரையில் படம் பார்க்கும்போது பின்னாடி ப்ரொஜெக்ட் மிஷின் ஒளிப்பதிவு ஆகுங்களே, அப்படி அந்த மாதிரி நம்ம மைண்ட்லேருந்து அந்த ஒரு ஸ்கிரீன் நமக்கு தெரியுது. அது எல்லோருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் யார் எப்படி பார்க்குறாங்களோ அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இளையராஜா வச்சுங்க, அவர்கிட்ட ஒரு இசை நாணின்னு சொல்கிறோம். இசை பற்றி ஒரு நாணம் இருக்குது. அதை நம்ம கேட்டு ரசிக்க முடியுது. ஆனால் அவர் மாதிரி செய்ய முடியாது. அது மாதிரி கண்ணதாசன் எடுத்துங்க, வைரமுத்து, இப்படி எத்தனையோ திறமசாலிகளை எடுத்துங்க. இப்போ கணக்கு பிள்ளை ராமராஜம் என்ன சொன்னார்? நீங்கள் எப்படி இவ்வளோ அற்புதமான கணக்குலாம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கணக்கெலாம் அவங்க எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னோமா, அவர் கனவுல வருதுன்னார். டெஸ்லாக்கு ஸ்கிரீன் மாதிரி தெரிஞ்சிச்சு நிறைய விஷயம். அதனால தான் இன்னைக்குடைய காலத்து சயின்ஸ்க்கு டெஸ்லா பேசப்படுறாரு. அன்னைக்கு அவரை யாரும் மதிக்கல, ஏன்னா அவர் வளர்றாரு இதுன்னு. ஆனால் அவர் உண்மையை சொல்லிட்டார். அதே மாதிரி ஐன்ஸ்டீனுக்கு ஒரு ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சு.
அப்போ அந்த ஸ்க்ரீன் நான் சொல்கிறது எல்லாமே பதிவாகிற விஷயம். இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு எல்லாமே அதில் பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் அதில் இல்லாத விஷயம் என்னன்னா அடுத்த நிமிஷம் அடுத்த வரக்கூடிய நேரங்கள் அதில் பதிவாகல. வேணா கணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் போய் தூங்க போகிறோம், காலைல எழுந்துச்சி இது செய்யணும் நம்ம கணிக்கிறோம்ல, தெரியாத உயிரோட இருப்போமா இல்லையான்னு. ஆனால் நம்ம கணிக்கிறோம் நம்ம இருப்போம் இதெல்லாம் செய்யணும்னு, அது கணிப்பு தானே. அந்த மாதிரி ஒரு கணிப்பு வேணா அந்த ஸ்கிரீனை பார்த்து கணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கிரீனை பார்த்து கணிக்கிறவங்களும் இருக்காங்க, அது அவங்களுடைய திறமை. அப்போ ஒவ்வொருத்தவங்க எதை பார்க்குறாங்களோ அது மக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ எத்தனையோ இறை தூதர்கள் இல்லை புத்தர் அரச மரத்துக்கிலேருந்து நாணம் பெற்றா சொல்கிறது அவரும் அந்த ஸ்கிரீனை பார்த்தாரு. அப்போ அவர் நீங்கள் வணங்குற கடவுளுக்கு இப்படி கிடையாது, இது நீங்கள் சத்தியத்தை தேடுங்கன்னு சொன்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஸ்கிரீனை பார்த்து நீங்கள் மதங்களில் சத்தியம் தேடாதீங்க. ஏன்னா எல்லா மதங்களிலும் சொர்க்கம் செல்லலாம். அதனால் நீங்கள் சத்தியம் தேடாதீங்க. தேட போனீங்கன்னா எல்லா மதங்களும் பொய். ஏன்னா அந்த ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் மாம் டேடுன்றவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நான் மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தேன்றாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் கற்றுக் கொடுத்தேன். முத யாருக்கிட்ட கற்றுக் கொடுத்தனோ அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க அறிவில் பயணம் பண்ணுறவங்க இப்போ வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரை அவங்க யூஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு அந்த ஸ்கிரீனை காட்டிடுவாங்க. காட்டும் போது அவங்களால முடியாது. அது எல்லா துறையிலையும் இருக்கலாம். இப்போ அணுகுண்டு கண்டுபிடிச்சாரு, அவருக்கும் அந்த ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சு. அப்படி புரிஞ்சுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் பார்க்குற ஸ்கிரீனை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவங்க இப்போ அவங்க கேள்வி கேட்டுறாங்க, நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்கிறீங்கன்னு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயினாக இருக்கிற அனைத்து மதங்களும் சொர்க்கம் செல்லலாம் தர்ம வழியில் நடந்தா. நான் என் மதத்தை உயர்த்தி மற்ற மதத்தை தாழ்த்தக்கூடாது. என் மதத்தை நான் மதிக்கிற மாதிரி மற்ற மதங்களும் மதிக்கணும். காரணம் என்னன்னா, அவங்க எங்கெங்கே பிறக்கணுமோ அங்கங்கே பிறந்து தன்னுடைய கடமைகள் தன்னுடைய தர்மத்தை செய்கிறாங்க. தர்மம்னா என்ன? தன்னை சுற்றி உள்ளவங்க, வெளியில் நம்மளை சார்ந்தவங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க மக்கள் எல்லாம் நம்மளால மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம 4 பேருக்கு நல்ல உதவிகள் செய்யணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நல்ல நேர்மையாக நடக்கணும், அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்க ஆசைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாதுன்ற நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும் என்பது தான் அந்த ஒரு விஷயம். அது எந்த மதங்காரங்களும் செஞ்சாலும் சரி, இல்லை மதமே நம்பாதவங்க கூட அந்த நேர்மையாக வாழ்ந்தால் அதுக்கான நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். சொர்க்கம் 2 வகையானது. நரகம் ஒன்று தான். நரகம்னா நரகம் தான். அது ஊசியில் குத்துனாலும் வலி தான், நெருப்பில் தீ போட்டாலும் வலி தான், ஏதோ வலி. நரகம் ஒரு இதுதான். அது இந்த பூமிக்குள்ளேயே ரீசைக்கிள் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம மரணம் என்பது ஒரு கரணம். அது நான் நிறையா வீடியோவில் பண்ணியிருக்கேன். ரீசைக்கிள் ஆகிட்டு மரணம் பெற்றாலும் ரீசைக்கிளில் நம்ம மறு உயிராக மாறி பயணம் செஞ்சு மறுபடி மனிதனாக பிறப்பாங்க. அனைத்து மதங்களுக்கும் மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் அந்த உண்மையான சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். நான் 2 சொர்க்கம் சொன்னேன்ல. ஒரு சொர்க்கம் பூமியில் சொர்க்கத்தில் நரகம், நரகத்தில் சொர்க்கம். அதாவது கலவையாக. இப்போ நான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேன்னா எனக்கு நரகமும் சொர்க்கமும் ஆனால் கலவையாக இருக்கும். சம்டைம் நான் நரகத்தை அனுபவிப்பேன், சம்டைம் சொர்க்கத்தை அனுபவிப்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை, அது மாதிரி அனிமல்ஸ் எது இருந்தாலும் அது ரீசைக்கிள் ஆகிட்டு. ஆனால் அந்த உண்மையான சொர்க்கம் இறைவனை தொடுறது தான் உண்மையான சொர்க்கம். சரிங்களா? அந்த இறைவனை தொடுறது சொர்க்கத்தில் நம்ம போயிட்டோன்னா நம்மளுக்கு மறுசுழற்சி கிடையாது, மறு ஜென்மம் கிடையாது. ஆனால் இந்த இதில் முஸ்லீம்களுக்கு இறுதி வாய்ப்பு. அதாவது யாரெல்லாம் முஸ்லீமாக பிறந்தாங்களோ அவங்க அவங்க தர்மத்துப்படி அவங்க நடக்கலைன்னா அவங்க அதான் 5 கடமைகள் தான் மெயின். அதில் மற்றபடி குழப்பங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் மெயின் கிடையாது. அங்கே 5 கடமைகள் அதைப்படி தர்மத்தோடு அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அந்த இறைவனை தொடும் சொர்க்கம். இல்லை என்றால் அவங்களுக்கு மறு வாய்ப்பும் கிடையாது. மறுபடி அவங்க மனசனை பிறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லா வாய்ப்புகளை பெற்று தான் இறுதியாக முஸ்லீமாக பிறகுறாங்க. ஏன்னா முஸ்லீம் என்றது தான் இறுதி, அதுதான் இறைவனை நிலைநாட்டது இறுதி. ஆனால் மற்ற இந்து கிறிஸ்டின் எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் நம்பாத அனைவரும் மறுபிறப்பு எடுப்பாங்க மனிதனாக. அவங்களுக்கு எல்லா மதத்துலேயும் சான்ஸ் இருக்குது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இறுதி வாய்ப்பு இஸ்லாமியர்களுக்கு. அதனால சொல்ற முஸ்லீம்களே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள்னு நான் அந்த 5 வேளை இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ இதை நோக்கி தான் இந்த உண்மையை புரிய வைக்கிறது தான் என்னுடைய பயணம். ஆனால்
இது சுவர் இல்லாத சித்திரம்.